இது வந்து இது வந்து ஒரு உரிமை போராட்டம் அப்படிங்கிற அளவில் இதை நம்ம பார்க்கலாமா சார்? இல்லை இவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக அதனுடைய கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்துவது, அமைச்சரையே ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி கேட்க வைப்பது, எப்படி நீங்கள் வந்து அவங்க பணம் தானே கேட்குறாங்க, நீங்கள் அவர்களை எப்படி நாகரீகமற்றவர்கள்ட்டு நீங்கள் எப்படி பேசலாம்? தென் மாநிலங்கள் குறித்த பிஜேபியினுடைய ஸ்டாண்டே இதுதான் சொல்லிட்டு அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த சில எம்பிக்கள் நமக்கு ஆதரவாக பேசுவது, இதன் விளைவாக என்ன நடக்கும்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல ஒரு அருமையான கேள்வி. ஆனால் நீங்கள் இதனுடைய தொடக்கம் இப்போ ஆரம்பிக்கல, நேற்று முந்தாள் ஆரம்பிக்கல. சொன்ன மாதிரி இது காசி தமிழ் சங்கத்தில் ஆரம்பிச்சது. அடிப்படையாகவே இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, பிஜேபியோட கவர்மெண்ட் இந்த மூணாவது இது வந்த உடனே இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் நாடாளுமன்றத்தில் பாருங்கள். வெஸ்ட் பெங்காலோட எம்பி கேட்குறாரு. அவர் என்ன கேள்வி கேட்குறாரு? எங்களுக்கு வந்து 100 நாள் வேலை தருது, நீங்கள் பணம் கொடுக்கலையே. உடனே அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறார்? அந்த அமைச்சர் எழுச்சி என்ன பதில் சொல்றாரு? உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள்லாம் ஃப்ராடுங்கிறார். நாடாளுமன்றத்தில் நடக்கிற ஒரு விவாதத்தில் நேற்று நம்முடைய கல்வி அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதான் நீங்களெல்லாம் வந்து நாகரிகமற்றவர்கள், காட்டுமிராண்டிகள். இன்னைக்கு அவர் என்ன சொல்ல, நீங்கள்லாம் பெரிய ஃப்ராடு, உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறார். அந்த எம்பி திருப்பி கேட்கிறார், அவங்க பேரில் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, ஆனால் எதுக்காக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கோடி பேருக்கு உண்டான பணத்தை நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்கிறார். ஸோ இப்போ இவருடைய நிலை என்னன்னா, எதை எடுத்தாலும் சரி இவர்களுக்கு இந்த அந்த பாரதிய ஜனதா அல்லாத கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் என்ன பண்ணலாம், அது குறிப்பாக இப்போ அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன, தமிழ்நாடு. இதுலேயும் நீங்கள் பிஎம்சிக்கு 2000 கோடிங்கிறது பிரச்சனையே இல்லை. நீங்க சர்வசிக்ஷா இருந்துச்சு, அது சமக்கிர சிக்ஷா மாத்துறாங்க. இப்ப அவரே என்ன சொல்றாரு, எல்லா மாநிலங்களுமே வந்துருச்சு, நீங்க ஏன் என்இபிக்கு வரமாட்டேங்கிறீங்க? என்இபிக்கு சம்பந்தமே இல்லையே. நீங்க பிஎம்சிக்கு வரல, பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்க, அது நியாயமானது. ஆனால் புதிய கல்விக் கொள்கையை நீங்க வந்து ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? ஏன் மும்மொழி கொள்கையை ஏற்க நீங்க புதிய கல்விக் கொள்கையிலையும் மும்மொழி திட்டத்திலையும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இப்போ நேற்று நாடாளுமன்றத்திலிருந்து ஒரு செய்தி வாங்கியிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எம்பி. என்னன்னா, இந்த 2 ஆண்டுகளில் மாத்திரம் இடைநிற்றல் நின்ற மாணவர்கள் 1,22,00,000 பேர் முழுக்க இந்த புதிய கல்விக் கொள்கையில் வந்ததுனால ஏன் இதுக்கு நின்னாங்க அப்படிங்கிறது கேள்வி கேட்டா, அதுக்கு திருப்பி அங்கிருந்து பதில் என்ன வருதுன்னா, இல்ல இந்த பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் தான் பார்க்குது, ஆனால் மாநிலங்கள் தான் இதை பார்த்துருக்கணும், நாங்க ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஆனா நமக்கு வரும்போது நீங்க தேசிய கல்வி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் தர முடியுங்கிறாங்க. இவங்களுடைய ஸ்டாண்ட் ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியை கொண்டு வருவது, சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது. இவங்க சொல்றாங்க 3வது மொழியில வந்து ஹிந்தி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே புதிய கல்விக் கொள்கையில் நீங்க எழுதியிருக்கிறது நீங்க பாருங்க, ஹிந்தி இஸ் எ லிங்க் லாங்குவேஜ். ஓகே, ஹிந்தி இஸ் எ லிங்க் லாங்குவேஜ். இது வந்து ஒரு தொடர்பு மொழி. அப்ப தொடர்பு மொழினா என்ன அர்த்தம்? இந்தியாவில் இருக்கின்ற அனைவருமே நீங்கள் தொடர்பாக பேச வேண்டிய ஒரே மொழி ஹிந்தி. ஓகே, அல்டிமேட்டா அதை தான் கொண்டு வராங்க. நாம அதை எதிர்க்கிறோம். ஏனென்றால் அந்த மொழி மீது நமக்கு பெரிய வெறுப்பு கிடையாது, தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய மாணவர்களும் சரி, நம்முடைய இதுவரைக்கும் வளர்ந்தவர்களும் சரி, எல்லாருமே வந்து நம்ம இந்த 2 மொழி, தமிழ் இந்த ஆங்கிலத்தை படித்தோம், இன்னைக்கு மேல வரைக்கும் போய்கிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கு பிறகு ஒன்று அடுத்தால சொல்றாங்க, 3வது மொழியாக நீங்கள் சான்ஸ்கிரிட் கற்றுக்கொள்ளலாம், அதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல், நீங்க வேணும்னா கத்துக்கலாம். ஆனாலும் அதனுடைய கவித்துவம், அதனுடைய தத்துவம், அதனுடைய சயின்ஸ் இவையெல்லாம் சேர்ந்து உள்ளது சான்ஸ்கிரிட். எனவே அதையும் பெற்றுக்கொள்ளலாம். இது மாணவருடைய விருப்பம் முடியும். ஸோ இவர்களுடைய தொடர்ந்து இவர்கள் வைப்பது என்ன அப்படின்னா, முழுக்க இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வருது. அதுக்கு இன்னைக்கு ஒரு பிஜேபியினுடைய ஒரு பெரிய தலைவர் பேசுறதும், 2 நாட்களுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் உள்ள RSS தலைவர் பேசுறதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கொஞ்ச நாளாக இதை வந்து வேகமாக பேசி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் வந்து உங்களுக்கு மராட்டி இருக்கிறது, எந்த மொழியும் மராட்டின்னு சொல்லாமல் உங்களுக்கு எந்த மொழியும் தேவையில்லை, ஹிந்தி தெரிந்தால் போதும்னாங்க. உடனடியாக உத்தவ் தாக்கரே இருந்தார், எப்படி நீங்க சொல்ல போகணும்? அதுக்கு தேவேந்திர பட்னாவிஸ் வேற வழியே இல்லாமல் அவர் பதில் கொடுக்க வேண்டியதாச்சு, மராத்தி தான் எங்களுடைய மொழி. இப்படி எல்லா இடத்திலும் இவர்கள் தொடங்க வேண்டியது, பிறகு அதுக்கு அடங்க வேண்டியது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா எம்பி சொல்லியிருக்காரு. அதை விட பெரிய வேதனையான விஷயத்தை பாருங்களேன், வரப்போகிற ஹோலி பண்டிகை என்று எந்த இஸ்லாமியரும் வெளியில் வந்து தொழுகை நடத்தக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கு. இது என்ன? இது எந்த மாதிரியான மனநிலையில் சொல்றாங்கன்னு எனக்கும் புரியல. ஹோலி பண்டிகை கொண்டாடுவது நாம கொண்டாட போறோம்.
இதுல அவங்க வெளியில வந்து அவங்க தொழுகைக்கு போறது நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எல்லாமே குறிப்பாக வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு 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 வேறு மாதிரியான சிந்தனையை கொண்டு வருவதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த சிந்தனையை முதலாக எதிர்ப்பது தமிழ்நாடு. ஓகே ஓகே. நாம தான் வந்து அக்ரெசிவா எதிர்க்கிறோம். அந்த அக்ரெசிவா அவர் நேற்று உண்மையிலே தர்மேந்திர பிரதான் நேற்று நாடாளுமன்றத்தில் பேசுகிற எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்துருச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எங்களை விட நீங்க நிறைய பார்க்குறீங்க. அதுல பாருங்க எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா, எவ்வளவு ஒரு வன்மமா நம்மளை பத்தி. இதுல என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியல. ஏன் இப்படி பேசுறோம்? நம்ம ரெண்டு பேரும் இந்த வாய்க்கால் சண்டையா, இல்ல வரப்பு சண்டையா, இல்ல பங்காளி சண்டையா? அந்த மாதிரி ஒரு மோசமான மனநிலையோடு பேசுறாரு. நீங்க இப்படிதான் சொன்னீங்க அப்படிங்கிறாரு. அதுல இருந்தவங்க சொல்றாங்க நாங்க தான் கூட இருந்தேன், நான் தான் கூட்டிட்டு வந்தேன். கனிமொழி அவங்க எம்பி பேசுறாங்க, நாங்க அப்படி சொல்லவே இல்லையா, எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இதுல நாங்க பின்னாடி நாங்க திரும்பி வர்றோம்னு சொல்லிட்டோம். இவர்களுக்கு என்ன என்றால் எதையும் இப்படி செய்து விடலாம், நாம் நினைத்ததை முடித்து விடலாம், புல்டோசர் கலாச்சாரத்தை கொண்டு வந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதனுடைய விளைவு பாருங்க. நீங்க மற்ற எல்லா மாநிலங்கள்லயும் அந்த மாநிலத்தை பற்றியோ, அந்த மாநிலத்தினுடைய அமைப்பை பற்றியோ, பணம் வராத பற்றியோ பாத்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா பொங்கி எழும். ஆனா இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா நேர் எதிரா அப்படியே என்ன தர்மேந்திர பிரதானுடைய உருவப்பொம்மையை எரித்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக மாண்புமிகு முதல்வருடைய புகைப்படத்தை வச்சு செருப்பால் அடிக்கிறீங்க. இது எந்த வகையான ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் கொண்டு வர நினைக்கிறீங்க? அப்படியானால் உங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன ஒரு இதே கிடையாதா? ஒரு கனெக்டே இல்லையா? நீங்க வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவா இருந்துகிட்டு தமிழ் மக்களுக்கு எதிராகவே நீங்க செய்வோம் என்று சொன்னால் நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் கொஞ்சம் மாற வேண்டும். ஓகே சார். ஓகே 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 பேசலாம்.